முதல் நாள் படப்பிடிப்பு தடுமாறிய சிவாஜி ராவ். அபூர்வ ராகங்கள் படத்தில் நடந்த சுவாரஸ்யங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சிவாஜி ராவ் திரைப்பட கல்லூரி மாணவராக இருக்கும்போது கல்லூரிக்கு ஒரு நாள் இயக்குனர் பாலச்சந்தர் வர அவரிடம் சில நிமிடங்கள் பேசும் வாய்ப்பு சிவாஜி ராவுக்கு கிடைச்சது. சிவாஜி ராவிடம் ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்த பாலச்சந்தர் அப்போது அவர் இயக்கி வந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் ஸ்ரீவித்யாவின் கணவராக நடிக்க வச்சிருக்கிறாரு. சிவாஜி ராவ் என்கிற பெயரை ரஜினிகாந்த் அப்படின்னு அவர் தான் மாற்றினார். கதைப்படி ஸ்ரீவித்யாவை விட்டு பிரிந்து சென்ற அவர் ஸ்ரீவித்யாவிடம் மன்னிப்பு கேட்பதற்காக புற்றுநோயுடன் திரும்ப வருவார். முதல் நாள் படப்பிடிப்பு. அதற்கு முந்தைய நாள் இரவு முழுவதும் சிவாஜி ராவ் தூங்கவே இல்லை. விடுதி அறையில் தன்னிடம் தங்கியிருந்தவர்களிடம் காலை 5 மணிக்கு என்னை அழைத்து செல்ல கார் வரும், 4 மணிக்கு என்னை எழுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனாலும் அவருக்கு தூக்கமே இல்லை. முதல் காட்சியில் பேச வேண்டிய நான் பைரவியோட புருஷன் என்கிற வசனத்தை பலமுறை சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. எப்போது தூங்கினார் என அவருக்கே தெரியல. 4:30 மணிக்கு நண்பர்கள் எழுப்பிவிட குளித்துவிட்டு ரெடியாகி மொட்டை மாடி நின்று கொண்டு கார் வருகிறதா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாராம் சிவாஜி ராவ். ஆனால் வரல. சுமார் 6 மணிக்கு கார் வந்துச்சு. வேகமாக கீழே இறங்கி அதில் ஏறிய கார் படப்பிடிப்பு தளத்திற்கு போச்சு. அங்கு வந்த கமலிடம் ஐ எம் சிவாஜி ராவ், அதே போல் பார்த்தோன்னா ஃப்ரம் பெங்களூர், நீங்கள் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் படம் பார்த்த சிறப்பாக நடிச்சிருந்தீங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறாரு சிவாஜி ராவ். புன்னகையுடன் கடந்து போயிருக்கிறார் கமலஹாசன். அதுதான் ரஜினி கமல் அவர்களிடம் முதல் முறையாக பேசியது. இப்போது ரஜினிக்கு முதல் ஷாட் நான் பைரவியோட புருஷன் அப்படின்ற வசனம் பேசணும். ஆனால் ரஜினிக்கு வரல. அருகில் இருந்த நாகேஷோ அவரை நடிக்க விடாமல் கலாய்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். நாகேஷை சும்மா இருக்கும்படி அடக்கிவிட்டு ரஜினி நடிக்க வச்சார் பாலச்சந்தர். ரஜினி அவர்களுக்கு கூட்டத்தை பார்த்து எந்த பயமோ பதட்டமோ இல்லை. பாலச்சந்தரை பார்த்து தான் அவருக்கு பயம் ஒரு வழியாக நடிச்சிட்டாரு. அதன் பின் படம் முடிந்து டப்பிங் வேலை நடந்துச்சு. தனக்கு வேறு நடிகர் குரல் கொடுப்பார்னு ரஜினி நினைத்த நிலையில் ரஜினியே பேசட்டும்னு பாலச்சந்தர் சொல்லிட்டாராம். எடிட்டிங் அறையில் தன்னை முதலாக திரையில் பார்க்கிறார் சிவாஜி ராவ். இதற்குத்தானே தவம் கிடந்தார். ஆனால் பாலச்சந்தர் அங்கே இருந்ததால் டப்பிங் பேச வரல. அவரின் உதவியாளர்களிடம் அவர் இருந்தால் எனக்கு பேச வரவில்லை அப்படின்னு சொல்ல பாலச்சந்தர் அங்கிருந்து போயிட்டாராம். அதன் பின் தான் நடித்த காட்சிகள் முழுவதுக்கும் டப்பிங் பேசி முடிச்சிருக்கிறார் சிவாஜி ராவ். அதன் பின் அவர்கள் 3 முடிச்சு என தொடர்ந்து சிவாஜி ராவை நடிக்க வைத்தார் பாலச்சந்தர். இப்படித்தான் ரஜினி என்கிற நடிகர் உருவானார். முதல் நாள் ரஜினியை கிண்டல் அடித்த நாகேஷ் அதன் பின் ரஜினிக்கு சொல்லி கொடுத்தாராம். பாலு என்ன சொல்கிறானோ அவர் எப்படி நடித்து காட்டுகிறானோ அதை அப்படியே உள்வாங்கி செய்துவிடு, அதைத்தான் நான் செய்து வைக்கிறேன்னு சொன்னாராம். ஆனால் ரஜினியோ பாலச்சந்தர் சொல்வதுடன் தனது ஸ்டைலையும் கலந்து பேசி பெரிய நடிகராக வளர்ந்ததுதான் வரலாறு. உண்மையிலேயே என்னதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க இருந்தாலும் கூட நம்மளுடைய பாணியில் சில விஷயங்களை செய்யும் போது தான் நம்மளுக்கு உண்டான வெற்றி கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினி அவர்கள் செய்ததை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.